வணக்கம் நண்பர்களே, கிரிக்கெட் ஆர்ட்ஸ் யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நாங்கள் இன்று பார்க்க போவது இங்கிலாந்து அண்டர் 19 vs ஸ்ரீலங்கா அண்டர் 19க்கு எதிராக நடைபெற்ற இரண்டாவது ODI போட்டி. முதலில் துடுப்படுத்த ஆடிய இங்கிலாந்து அண்டர் 19 அணி 360 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. 7 விக்கெட்டுகளை இழந்து 50 ஓவர்கள் முடிவில். ஓப்பனிங்காக வந்த ஃப்ரெடி மெக்கான் சிறப்பான ஆட்டத்தை இன்றைய போட்டியில் வெளிப்படுத்தியிருந்தார். 174 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். 139 பந்துகளில் 22 பவுண்டரி, 3 சிக்ஸர். அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 125. சிறப்பான ஆட்டத்தை இங்கிலாந்து அணி இன்று வெளிப்படுத்தியிருந்தது. அவர்களை தொடர்ந்து வந்த ஒவ்வொரு வீரர்களும் சிறப்பான ஆட்டத்தை இன்றைய போட்டியில் வெளிப்படுத்தியிருந்தார்கள். நோஹா டைன் 66 ரன்கள், சார்லி எல்லிசன் 46 ரன்கள், டொமினிக் கெலி 32 ரன்கள் என சிறப்பான ஆட்டத்தை இங்கிலாந்து அணி பெற்றுக்கொண்டது. 50 ஓவர்கள் முடிவில் 360 ரன்கள், 7 விக்கெட்டுகளை இழந்து 361 வெற்றி இலக்கண களத்தில் வந்த இலங்கை அணி இன்றைய போட்டியில் ஓப்பனிங்காக வந்த புலிந்து பெரேரா, திஸ்ர ஏக்கநாயக்க சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்கள் என்று நம்பிய போதிலும் புலிந்து பெரேரா மட்டும்தான் சிறப்பான ஆட்டத்தை இன்று ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வெளிப்படுத்தியிருந்தார். 64 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். வெறும் 59 பந்துகளில் 8 பவுண்டரி, 1 சிக்ஸர். அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 108. ஷாருஜன் சண்முகநாதன் சிறப்பாக விளையாடுவார் என்று எதிர்பார்த்த போதும் இன்றைய போட்டியில் அவரால் பெரிதாக பிரகாசிக்க முடியவில்லை. 25 ஓட்டங்களை தான் ஷாருஜன் பெற்றுக்கொண்டார். 29 பந்துகளில் 3 பவுண்டரி. அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 86. அவரை தொடர்ந்து தினுர கலுப்பான இலங்கை அணியின் கேப்டன் போன போட்டியில் 50 ரன்களை அடித்தவர். இன்றைய போட்டியில் அவரால் சிறப்பாக விளையாட முடியவில்லை. ஆனால் அவர் சிறப்பான பந்து வீச்சை இன்றைய போட்டியில் அவர் வீசியிருந்தார். டினுர கலுப்பான 5 விக்கெட்டுகளை அவர் பெற்றுக்கொண்டார். இன்று இங்கிலாந்துக்கு எதிராக போன போட்டியில் 4 வீரர்கள் 50 ரன்களை, கிட்டத்தட்ட ஒரு வீரரை தவிர 3 வீரர்கள் 50 ரன்களை பெற்றுக்கொண்டார்கள். முதலாவது ஓடிஐயில் மஹித் பெரேரா 58 ரன், ஷாருஜன் சண்முகநாதன் 57 ரன், தினூர அபேசிங்க 52 ரன்னை பெற்றுக்கொண்டார். தினூர கலுப்பான 49 ரன்களை பெற்றுக்கொண்டார். அண்டர் 19 கேப்டன் தினூர கலுப்பான. ஆனால் இந்த 4 வீரர்களும் இன்றைய போட்டியில் ரன் சேசிங்கில் சற்று தவறவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. இருந்த போதிலும் இலங்கை அணி 330 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. 49.2 பந்துகளின் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இங்கிலாந்து அணி 30 ஓட்டங்களால் இன்றைய போட்டியை வெற்றி கொண்டது.